இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி டாடி கிட்ட கேட்டுடணும். என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா டாடி? டாடி வாக்கு கொடுத்தா மீற மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. கேளுமா, நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற. ப்ராமிஸ்? ஒருவேளை இவ சொத்தை எதையாவது எழுதி வாங்கிருவாளோ? அப்படின்னா ஈவினிங் பர்த்டே பார்ட்டில கேக்குறேன் டாடி. சரிடா. தேங்க் யூ டாடி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டாடி. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கண்ணா. எழுந்திரு. எழுந்திரிமா. மாமா இப்படி வாங்க. God bless you, ma. நல்லா இருக்கணும். அங்க போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா. எழுந்திருமா. நீங்க எல்லாரும் இங்க உட்காருங்க. இன்னைக்கு என் கையாலேயே பாயாசம் செஞ்சு கொண்டு வரேன். மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க போறேன். டாடி முன்னாடியே வாக்கு கொடுத்ததுனால உயிரே போனாலும் வாக்கு மீற மாட்டாரு. அப்படி பார்த்தா மாமாவோட என் கல்யாணம் ஃபிக்ஸ். பூமி, பூமி, பூமி. கொலுசு. ஹாய், மே ஐ கம் இன்? சரி, எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுறீங்களா? இப்படி சொன்னா எப்படி தங்கம்? அது தங்கம் மாதிரியே இருக்கிற பாயாசம். நீ அத சாப்பிடாமே மேல வந்துட்டல. பாயாசம்ல ஸ்வீட்டா இருக்கு. இத உனக்கு ஊட்டி விடலான்னு. ஐ மீன், இந்த ஸ்வீட்டை நீ சாப்பிடுவேன்னு. இத பாருங்க, இப்படி அரைக்குறையா புரியாத மாதிரி பேசி என்னோட மூடை இன்னும் கெடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். போங்க, நீங்க போங்க. பூமி, ஒரு நிமிஷம். பாயாசம். பாயசமும் வேண்டாம், பொங்கலும் வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. கொலுசு, 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 கொலுசு. ஐயோ, 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 ரத்தம் வருது. ஐயோ, என்ன இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. சாரி செரி. இங்க வாங்க, உள்ள வாங்க. இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல செரி. ஐ அம் ரியலி சாரி. ஹேய் கொலுசு, இந்த சின்ன விஷயத்துக்கு நீ இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்காக இந்த விரல் மட்டும் இல்ல, தேவைப்பட்ட என் தலைய கொடுப்பேன். வெட்டி எரியறதுக்கு உங்க தலை என்ன செரி ஃப்ரூட்டா செரி? இப்படி லூசுத்தனமா பேசுவீங்கன்னு தான் உங்களை உள்ள வராதீங்கன்னு சொன்னேன். தேவையில்லாம என்னால உங்களுக்கு அடிபட்டுருச்சு. நான் தான் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றேன்ல.
நான் கவலைப்படுறது உங்க கைக்காக மட்டும் இல்ல, உங்க பைத்தியக்காரத்தனத்தை பத்தியும் தான். ஆ, உன் மேல எனக்கு பைத்தியம்னு எனக்கு தெரியும் பூமி. அது உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா என்ன கிண்டல் பண்ற, வெளியில சொல்லிக்க மாட்டேங்கிற, அவ்வளவுதான். ம்ஹும். எல்லாம் எனக்கு தெரியும். என்னாச்சு செரி? ஆ? எதுக்கு இப்ப நீங்க தலையாட்டிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல இல்ல, அது மனசுக்குள்ள தோணுத முள்ளுக்குள்ளேயே பேசி பார்த்துட்டு இருந்தேன். அதான் வெளியில எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருச்சு. இததான் கொஞ்சம் குறைச்சிக்க சொன்னேன். விரல்ல அடிபட்டதுக்கே மண்டையில மூளை குழம்புதுன்னா, இதுல மண்டையில அடிபட்டிருந்தா உங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு புரியுது. போங்க, போய் தேவைப்பட்ட ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. அதெல்லாம் தேவையில்லை. நீ கட்டின கட்டு எனக்கு ஆன்டிசெப்டிக். அது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கல, அதுதான் சொன்னேன். அண்ணா, என்னாச்சுண்ணா? கையில என்ன கட்டு? இது உனக்கு கட்டு மாதிரி தெரியுதா? யார் பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். அப்ப எனக்கு மட்டும் ஏன் காதலுக்காக ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் மாதிரி தெரியுது? அப்படின்னா உன் விரல் மேல மும்தாஜ் வச்சு கட்டியிருக்கியா? நீ எனக்கு புரியுற மாதிரி சொல்லலனா இந்த மாதிரி பதில் தானே வரும் மேதாவி. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுன்னு கிட்ட நான் சொல்லிருப்பேன்ல. இந்த டைலாக்லாம் தேவையா? சரி சொல்லு, நான் கேக்குறேன். பூமிக்கு பாயசம் கொடுக்கலான்னு மேல போனா, கொடுத்த உடனே கிளம்புறியான்னு அன்பா கேட்டா. பின்ன வேற என்ன பண்றதுன்னு நான் கேட்டேன். எனக்கு ஊட்டி விட மாட்டியான்னு கேட்டா. சரின்னு நான் அவளுக்கு ஊட்டி விடும் போது தெரியாம அவ பல்லுக்கு நடுவுல என் விரல் பட்டு பிளட் வந்துருச்சு. அவ்வளவுதான். அவ அப்படியே ஓன அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் காதல் தாண்டி. அதனால்தான் இது நான் தாஜ்மஹால்னு சொன்னேன். எதிர்பாராத விதமா கதவுக்கு நடுவுல விரல் மாட்டிக்கிச்சு. பூமி பரிதாபப்பட்டு கட்டு கட்டியிருப்பா.